ஏவன் ட்ராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ சண்டலிப்பாய் கல்வலை பிள்ளை கோயில் நிற்கிறேன். இன்றைக்கு என்ன விசேஷம் பண்ணால் வீட்டு திருவிழா வந்து எங்களை ஊர் மாதிரி இப்போ இனிவில் மாதிரி வேட்டைகள் வந்து இன்னொரு கோயிலுக்கு போகிறதில்ல. இந்த வீதியை சுற்றி வந்து இதில் ஒரு வாழை இருக்கும், வாழையை வெட்டி அந்த நிகழ்வு தான் நடைபெறும். அன்றைக்கு இந்த கோயிலின் வரலாறு நான் சொல்லி போட்டு அந்த புல் வரலாறு தெரியான்னு சொன்னான். அதில் கொஞ்சம் வரலாறு நான் எடுத்துருக்கிறேன். இந்த கோயிலின் வரலாறு, இந்த கோயிலில் இந்த இருக்கிற அந்த முகாம் இருக்குது. நான் இப்போ காட்டினேன் ஒரு அம்மாண்ட இதில் முகாம் இருக்கிறது வந்து உண்மையில் இது வந்து குதிரை முகாம் உள்ள அந்த முகாம் வந்து உண்மையில் மாவட்டபுர கந்தசுவாமி ஆலயத்துக்கும் இந்த கோயிலுக்கும் உள்ள ஒரு சம்பந்தம் இருப்பதாக ஒரு கருத்து இருக்கிறது. என்ன காரணம்னு சொன்னால், இந்த குதிரை முகாம் உள்ள அதே அந்த அம்மா வந்து அந்த இளவரசி வந்து அதை மாவட்டபுரத்தை மாண்டதாக ஒரு வரலாறு தான் சொல்லுது. அதுக்காக தான் இந்த குதிரை முகமும் உள்ள அந்த இங்கேயும் வைக்கப்பட்டிருக்குது. அதனால் இந்த மாவட்ட கந்தசுவாமிக்கும் இந்த ஆலயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது தான் இந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அது அந்த வரலாறோட இன்னும் சில வரலாறுகள் இந்த கோயிலை பற்றி இருக்குது. நான் அதை மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து என்னோடய பயணிங்க இதில் இந்த இந்தியா விழாக்களை பார்த்து இதாண்டுங்க. போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையில் நீங்கள் என்னுடைய 2-3 காணொலியை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எனக்கு ஆதரவு வந்து தொடர்ந்து பயணிங்க. பல இடங்களை உங்களுக்கு கூட்டி செல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். பல கோயில்கள், பல இடங்கள், பல மாவட்டங்கள், பல மாகாணங்களை தாண்டி பல நாடுகளை தாண்டி பல நாடுகளுக்கும் செல்ல இருக்கின்றேன். நீங்கள் என்னோட பயணித்தால் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு தந்தால் நான் தொடர்ந்து நான் என்னால் போகக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு மட்டுப்படுத்தப்பட்டதாகத்தான் இப்போ நாங்கள் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நான் விரிவாக்கம் செய்வதற்காக உங்களோட சப்போர்ட் ஆதரவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எனது காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து நாங்கள் பல இடங்களை உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும் என்றதை நான் நம்பி தொடர்ந்து என்னோட பயணம் ஓரளவு எடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சொற்ப வேலைகளுக்கு இன்றைக்கு ஒரு விசேஷமான மேல கச்சேரி எல்லாம் இருக்குது. உண்மையில் அதுகள் எப்படி காட்டுறது இருக்குது. ஆனால் இன்றைக்கு அடுவாக இந்த கோயிலை காட்டி வந்து நான் இந்த வீட்டு திருவிழாவில் வந்து பங்கு கொண்டு உங்களுக்கு அதுக்கான ஒரு வீடியோக்களை தான் காட்ட இருக்கின்றேன். ஓகே, வேட்டைக்கு புறப்படுவதற்கு தயாராக இருக்கிறது. அரச மரத்தடியில் வந்து கீழே சிவலிங்கம் ஒன்று இருக்குது. அழகான முறையில் அந்த சிவலிங்கம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சிவலிங்கம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இப்படியே இந்த பக்கத்தில் ஒரு சூலம் ஒன்று, வைரவ சூலம் காட்சி எடுத்து விநாயகப் பெருமான் வந்து இப்போ வந்து கோட்டைக்கு புறப்பட தயாராக இருக்குது. அவர் வந்து வாழையும் கையில் கட்டி வாழோட நிற்கிறார். இவரோட அம்போட நிற்கிறார். அம்பும் வந்து அம்பு கூட ரெடியாக இருக்குது. அதோட சேர்த்து வாள் ரெடியாக வெட்டப்பட்டிருக்கிறது. வெப்ப வேளையில் வந்து இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த சிறுவர்கள் வந்து தொடங்கியிருக்கிறேன். கம்படி சிலம்படி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹலோ, அழகான முறையில்
சைஸாக வச்சுருக்கோம். அதான் டக்குன்னு எடுத்து விட்டுட்டீங்களா தான் நீங்கள்.
எல்லாரும் போகணும். இதா தெரியுதா தெரியுதா தெரியுது தானே மாட்டு வீடு. தம்பி கோட்டை திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது பாருங்கள். கிலோவா
வால்வெட்டு வந்து சரியாக முடிஞ்சு இப்போ சுவாமி வந்து வாழை வெட்டி விட்டது அழகான முறையில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க. உண்மையில ஒரு அற்புதமான ஒரு மங்கள மூளை வடி போட்டு வந்துருக்கீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமியை கொம்போட கொண்டு இறக்கி வச்சிருக்கீங்க பாருங்க. கொம்போட இறக்கி வச்சிருக்கீங்க சேர்ந்து அதை இறக்கி வச்சு தீவம் கட்ட போடுறது. சுற்றி வாங்க. இப்போ பேட்டை முடிஞ்சு இப்போ சுவாமி உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறது. உண்மையில் நல்ல ஒரு அருமையான காட்சி ஒன்று பார்த்திங்கன்னா இந்த சிறுவர்களுடைய அந்த தீப்பந்தமும் இந்த வாழை வீட்டும் அருமையாக இருந்தது. எங்களுடைய பிள்ளையார் வந்து கல்வளை பிள்ளையார் ஒரு நீண்டகால வரலாற்று பிரசித்தி பெற்ற ஆலயமாக திகழ்ந்து வருகிறது. சோழர் காலத்துக்கும் கல்வளை பிள்ளையாருக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. சோழ இளவரசியாக விளங்கிய மாருத புரவீகவல்லி பிறவியிலேயே குதிரை முகத்தினுடைய அமைப்பிலே அவள் தோன்றினாள். அந்த குதிரை முகம் நீங்குவதற்காக கீரிமலையிலே வந்து புனித தீர்த்தத்திலே நீராடியதனாலே அந்த இளவரசியினுடைய குதிரை முகம் நீங்கியதாக வரலாறு சொல்லுகிறார். அதனாலே ஈழத்திலே
வழுக்கை ஆற்றங்கரையோரமாக 7 பிள்ளையார் ஆலயங்களை மருதப்புறவீகவல்லி நிறுவினார். கும்பலாவளை, கழுகாவளை, கல்வளை என்று அந்த வரலாறு நீண்டு செல்கிறது. இந்த ஆலயத்திற்கு முன்னாலே இருக்கிறது அந்த வயல்வெளி. அந்த வயலுக்கு நடுவிலே ஈழத்தினுடைய பிரசித்தி பெற்ற வழுக்கையாறு ஓடுகிறார். அந்த ஆற்றங்கரை நீளமாக 7 பிள்ளையார் ஆலயங்களை அமைத்து வழிபட்டால் அந்த ஆலயத்தில் ஒன்றுதான் இந்த கல்வளை பிள்ளையார் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு பல செய்திகள் உண்டு. அந்த காலத்திலே சோழர்கள் இந்தியாவிலே வளர்த்த பறவையாக இருந்த அன்னப்பறவை இந்த புஷ்பகரணி என்று சொல்கிற தீர்த்தத்திற்கு வந்து அந்த தீர்த்தக்கேணியிலே நீராடி சென்றதாக கல்வளை அந்தாதியிலே குறிப்புகள் இருக்கிறது. அதை வெளிப்படுத்தும் முகமாக, அதை நினைவுபடுத்தும் முகமாக இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு வருடமும் 6ஆம் திருவிழா வசந்த உற்சவமாக பிள்ளையார் போய் அந்த தீர்த்தக்கேணியிலிருந்து சிறப்பு அபிஷேகம் நடந்து செய்கின்ற அபிஷேகமாக இருக்கும். இங்கே கல்வளை பிள்ளையாருக்கு அந்தாதி இருக்கிறது. சின்னத்தம்பி புலவரால் பாடப்பட்ட அந்தாதி. இதுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது. என்னென்றால், வில்வராய முதலியார் இந்த சண்டிலிப்பாய்க்கும் நல்லூரில் இருந்த வில்வராய முதலியாருக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அவருடைய உறவுக்காரர்களிடம் வந்து போகிற பொழுது இந்த கல்வளை பிள்ளையாரை தரிசித்து விட்டு செல்வார். அப்படி போகிற பொழுது இந்த பிள்ளையாருக்கு ஒரு அந்தாதி பாட வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டு போய் அந்த அந்தாதியை பாடினார். பாடத் தொடங்குகிற பொழுது 2 காப்பு செய்கிற பொழுது 2 வரியை மட்டும்தான் அவரால் எழுத முடிந்தது. அதுக்கு பின்னாலே அவராலே கவிதை வரமாட்டேங்குது. நினைத்தார் இது பிள்ளையாருடைய ஒரு குறை என்று நினைத்துவிட்டு போய் கும்பிட்டு வருவோம் என்று சண்டிலிப்பாய்க்கு கல்வளை பிள்ளையாருக்கு வந்து விட்டார். அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார், சின்னத்தம்பி என்கின்ற ஒருவர். அவர் வீட்டிலே மிகப்பெரிய குளப்படியாக இருப்பார். தந்தைக்கும் அவருக்கும் ஆகாது. ஆகவே அவரை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். தந்தை இல்லாத நேரம் பார்த்து சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு தாயிடம் வந்து போவதுதான் அவருடைய வழக்கம். இப்போ பிள்ளையாருடைய குறை என்று நினைத்து கொண்டு கல்வளை பிள்ளையாரை கும்பிடுவதற்காக வந்துவிட்டார் வில்வராய முதலியார். இப்போ தந்தை இல்லாததை அறிந்த சின்னத்தம்பி வீட்டுக்கு போகிற பொழுது அவருடைய மேசையில் 2 வரி எழுதப்பட்ட வரிகள் இருந்தது. அதை பார்த்து விட்டு மிகுதி 2 வரியையும் இவர் எழுதி வைத்து விட்டு போய்விட்டார். இங்கே கும்பிட்டுட்டு திரும்பி போய் அதை எழுதுறதுக்கு பார்த்த பொழுது ஏனைய 2 வரியும் அங்கே நிரப்பப்பட்டு இருந்தது. அப்போ வில்வராய முதலியார் சின்னத்தம்பி வந்தானா என்று கேட்டார். அப்படி கேட்ட பொழுது மனைவியார் உள்ளதை சொன்ன பொழுது அவரையே அழைத்து அந்தாதியை முதலாக சின்னத்தம்பி புலவரால் பாடப்பட்ட இலக்கியம் என்றால் அது கல்வளை அந்தாதி தான். ஏனென்றால் இன்றைக்கு ஒல்லாந்தர் காலத்தினுடைய ஈழத்து இலக்கிய வரலாற்றிலே பக்தி மிக்க ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த அந்தாதியாக கல்வளை அந்தாதி விளங்குகிறது. இந்த ஆலயத்துக்கு தீர்த்தக்கேணி என்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று பெருமை மிக்க இந்த கேணியை நீங்கள் பார்க்க முடியாது. எங்கே போனாலும் இந்த பெரிசாக ஒரு கேணியை பார்க்க முடியாது. அந்த கோயிலுக்கு முன்னாலே ஒரு மணிக்கூட்டு கோபுரம் இருக்கிறது. அந்த மணிக்கூட்டு கோபுரத்தின் அமைப்பை நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது. ஈழத்தில் இருக்கின்ற இது வரலாற்று பழமை மிகுந்த அமைப்பு. இந்த ஆலயத்திலே உள்ளுக்கு இப்பொழுது அந்த தூண் இருக்கிறது. முன் மண்டபத்திலே அதை விட மிக பெரிதான தூண் இருந்தது. எல்லாம் வரலாற்றினுடைய பழம்பெருமையை நினைவுபடுத்துகிறது. கல்வளை என்று ஏன் பெயர் வந்தது ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு உண்மையாக என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. கல்வளை என்றால் புறநானூற்றில் ஒரு குறிப்பு இருக்கிறது. கல் அலை என்ற சொல் இருக்கிறது. கல் அலை என்றால் மலைக்குகை என்பதுதான் பொருள். கல் அலை என்றால் மலைக்குகை என்பதுதான் பொருள். கல்வளை என்றாலும் மலை பிளப்பு மலைக்குகை என்று அகராதியிலே பொருள் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துக்கு ஏன் கல்வளை என்று பெயர் வந்தது? என்னுடைய தந்தையார் ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த கோவிலினுடைய ராஜகோபுரம் கட்டுவதற்கு முன்னாலே மிக பழமையான வாசல் இருந்தது. அந்த மிக உயர்ந்த கதவு, அந்த கதவுக்கு மரத்தாலே வளை செய்யவில்லை, தனி கல்லாலே தான் வளை வைத்தார்கள். அந்த தனி ஒரு கல்லினாலே வளை அமைந்த முதற் கோயில் இந்த கோயில் என்றபடியினால கல்வளை பிள்ளையார் என்று என்னுடைய தந்தையார் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
இந்த கோயிலிலே பலர் வந்து வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள் அடிக்கடி முன்னர் வருவார்கள். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது கூட என்னை கூட கல்லை பொறுக்க சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் யார் என்று எனக்கு தெரியாது. கல்லுகளை பொறுக்கிட்டார்கள். நாங்கள் சின்ன பிள்ளையாக பொறுக்கி கொடுத்துருக்கோம். பிறகு நான் பல்கலைக்கழகம் போன பிறகுதான் வரலாற்றுத்துறை பேராசிரியராக அவர் இருந்ததை நான் பார்த்தேன். கிருஷ்ணராஜா அவர்களை நான் பார்த்தேன். அவர் நான் சின்ன பிள்ளையாக வந்த பொழுது இந்த கோபுரத்தின் பெருமையை எனக்கு சொன்னார். எந்த காலத்திலும் நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறீர்கள், மணிக்கூட்டு கோபுரத்துக்கு சொன்னார். அது இது ஒரு காலத்தில் விருத்தி செய்கிற பொழுது இந்த கோபுரத்தில் கையை வைக்க விடாதீர்கள் என்று சின்ன பிள்ளைகளை இந்த இடத்துல வச்சு ஒரு அறிவுரையை சொன்னார். இன்றைக்கும் இந்த கோவிலில் இந்திய இராணுவம் வந்தபொழுது திருடர்கள் வந்தவர்கள், அது எல்லாருக்கும் தெரியும். உள்ளுக்கு போய் திருட முடியாமல் திருப்பி வந்து இந்த இடத்துல அப்படியே தூங்கி விட்டார். காலையிலே வந்து இந்திய இராணுவம் அவர்களை கைது செய்தது. ஒவ்வொரு திருவம்பாவை காலத்தில் இந்த கோவிலுக்கு முன்னாலே ஒரு தென்னை மரம் இருக்கு. அந்த தென்னை மரத்தில் பஞ்சமுகம் அமைப்பிலே தேங்காய்கள் காய்க்கும். நாங்கள் இந்த திருவம்பா ஊர்வலத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து வடமராட்சி வரைக்கும் அவற்றையெல்லாம் காட்சிப்படுத்தி கொண்டு வரும். இந்த ஆண்டு கூட ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது. கொடியேற்றத்தில் அன்று முன்னை நாள் பொருளாளர் உடைய வீட்டிலே காளான் சட்டியாக பிள்ளையாருடைய உருவத்திலே காளான் தோன்றி பிள்ளையார் காட்சி கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறது என்றால், பிள்ளையார் நான் இருக்கிறேன் என்ற செய்தியை தான் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவு வரலாற்று பிரசித்தி பெற்று போய் 97ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்தது. மகாதேவ குருக்கள் வந்தவர், குருகூடத்தினுடைய தலைவர் மகாதேவ குருக்கள் வந்தவர். அவர் வந்து இறங்கி போய் மூலஸ்தானத்துக்குள்ள போயிட்டு திரும்பி வந்து அப்பப்பான்னு தான் சொல்லி கொண்டு வந்தவர். வந்து வெளியில வந்து சொன்னார், இந்த பிள்ளையார் கொல்லாத பிள்ளையார், மூலஸ்தானத்தில் இருக்கிற பிள்ளையாருடைய பாதங்கள் மிகச் சிறிதாக இருக்கிறது, இதை காண்பது அரிது, நல்லதோடு வந்து கும்பிடுவதற்கு அள்ளி கொடுப்பார், இந்த கோயிலில் வந்து நின்று தீய செய்தவர்கள் உடனே அடிப்பார். இதுதான் அவர் சொன்ன விஷயம். கொல்லாத இது கவனத்தில் அந்த வரலாறு பலரை இல்லாமல் பண்ணினார். கோயிலில் குழப்பம் செய்த பலரை இல்லாமல் செய்து விட்டார். உண்மையாக மனமுருகி வேண்டியவர்கள் எல்லாம் பெரிய பெரிய இடத்திலே அவர்கள் இருக்கிறார். அவை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கல்வளை பிள்ளையார். நாங்கள் பூர்வீகமாக பெற்றதை நாங்கள் பெருமை அடைக்கிறோம். எங்க இருக்கிறது? இப்போ அந்த கொடியேற்றத்திலிருந்து வந்த அந்த காளான்ல வந்த பிள்ளையார். ஓகே ஓகே. இப்போ அது இல்லை, காளான் அது இப்போ இந்த போன கொடியேற்றத்துக்கு வந்தது. அதே உண்மையில இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வரலாறு இப்போ எங்களுக்கு சொன்ன அவர் வந்து இன்னும் நான் அவசரத்தில் அவர்கிட்ட பேரும் கேட்கல. ஐயா சொன்ன அமைக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான கேணி இங்கே பாருங்க.